சுலைம் குலத்தவருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாக்குதல் தொடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் போட்டிருந்தோம் அந்த ஒப்பந்தங்களை வந்து சரியாக பேணுறதில்ல. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து காலை வாடுறதே அவங்க வந்து கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அப்போ குறைஷிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு தகவல் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இவங்களுக்கு கூட்டாளி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூதர்கள். இங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் 3 குலத்தினர் இருந்தாங்க இல்லையா, பனு கைனுகா, பனு நலீர், பனு குரைலா. இந்த 3 பேரும் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது. அப்போ இந்த மாதிரி இவங்க கூட்டு சதியில் ஈடுபடும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து பக்கத்தில் வச்சிருக்கிறது டேஞ்சரு, இவங்களை வந்து நம்ம வந்து முதல்ல என்னங்கிறது இவங்களை டிசைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே 200 பேர் வீரர்களை கூட்டிகிட்டு போய் ரசூலுல்லாஹ் போய் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இதை பற்றி குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்களிலேயே அனைவரையும் விட கொடிய விரோதிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். இந்த யூதர்களும் முஷ்ரிக்குகளும் தான் மனிதர்கள்லேயே முஸ்லீம்களுக்கு மிகவும் விரோதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல 5வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் சொல்கிறான். இப்போ இங்கே வந்து இன்னி வரைக்கும் இதுதான். இன்றைக்கும் பாருங்கள், முஷ்ரிக்குங்கன்னா யார், இன்றைக்கி RSS, பிஜேபி இவங்க தான். அதே மாதிரி யூதர்கள் எடுத்தீங்க அப்படின்னா பனி இஸ்ராயல்கள் இன்றைக்கும் நம்ம மேலே வந்து பயங்கரமான வெறியில் இருக்கிறது இவங்க 2 பேர் தான். கிறிஸ்தவர்கள் எப்பயுமே நம்ம கூட ஒரு சாஃப்டாக தான் இருப்பாங்க. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு முதல் தாக்குதல் வந்து அந்த சுலைம் குலத்தார் மேலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குதல் தொடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரஹீக்ல 294வது பக்கத்துலையும் 295வது பக்கத்துலையும் இது வருது. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யூதர்களில் ஒரு பனு கைனுகா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதாவது 3 குலத்தில் ஒரு குலம். அந்த குலத்தினர் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கிறாங்க. இது வந்து பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் தான் இந்த போரும் நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம்களை வந்து இவங்களும் அதே வேலை தான், முஸ்லீம்களை கொலை செய்கிறது, முஸ்லீம்களை வந்து தொந்தரவு பண்ணுறது, அவங்கள வந்து சீன்றது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் போய் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க, யூதர்களே, குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படும் முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் த்ரெட்னிங் பண்ணுறாங்க. ஒழுங்காக வழிக்கு வந்துடுங்க, ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க, இல்லைனா குறைஷிகளுக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கு ஏற்படுங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போர் செய்ய தெரியாத குறைஷிகளை ஜெயிச்சுட்டு நீ வந்து ரொம்ப போர் செய்ய தெரியாத ஆட்களை ஜெயிச்சுட்டு நீங்கள் பெருமை அடிக்காதீங்க. எங்ககிட்ட போர் தொடுத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, போர்னா என்னன்னு நாங்கள் காமிப்போம், சண்டைனா என்னன்னு நாங்கள் உங்களுக்கு காமிப்போம், வலிமை மிக்கவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான், 3வது அத்தியாயத்தில் 12வது வசனம் 12-13 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் இவ்வேதத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கூறுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதத்தை நிராகரிக்கிற அந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அதிசீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள், பிறகு நரகத்திலும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் தோல்வியும் ஆவீங்க, அந்த குறைஷிகள் கூட நரகத்தில் நீங்கள் போய் ஜாயிண்ட்டும் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இவங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறான். அப்போ அந்த டைமில் தான் அந்த வசனம் வந்து இறங்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுக்கு தளபதியாக ஆக்கி ஒரு படையை வந்து கூட்டிகிட்டு போய் பனு கைனுகா இந்த குலத்தினரை போய் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அதாவது யூதர்களை போய் ரவுண்ட் அப் பண்ணி 15 நாள் 15 இரவு கேம்ப் அடித்து அவங்கள முற்றுகையிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்னங்கிறாங்க, மன்னிப்பு கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா உயிரோடு விட்டுறாங்க, ஆனால் ஊரை வந்து காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க காலி பண்ணிவிட்டு எங்கே போயிடுறாங்க, சிரியாவுக்கு போயிடுறாங்க, ஷாமில் போய் அவங்க போய் தங்கிடுறாங்க. அப்போ இது ஒரு முதல் அடி, யூதர்களுடைய அடியில் வந்து ஃபஸ்ட்டு அடி இதுதான். அதுக்கப்புறம் அடுத்து அதாவது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 போருக்கு அப்புறம் 3 கிளையினர் வந்து காலி. ஃபஸ்ட்டு போர் அதாவது பத்ரு போருக்கு அப்புறம் பனு கைனுகா காலி. அதுக்கப்புறம் உஹது போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பனு நலீருங்கிறவங்க அவங்க காலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகல் போருக்கு அப்புறம் பனு குரைலாங்கிற கூட்டத்தினர் காலி. மதீனாவிலேயே ஒரு யூதர் கூட இல்லாத நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கைபரில் போய் அவங்க தங்குறாங்க. அந்த கைபர் கூட பார்த்தீங்கன்னா ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் கைபர் போர் நடக்கும்போது அங்கேருந்து அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. இப்போ அதனுடைய அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட தான் இன்னி வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு, அது சும்மா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி துரத்தின இந்த பகுதிகளெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கிரேட்டர் இஸ்ரேலில் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அல்லாஹ் அவங்களுடைய கையை வந்து ஓங்க வச்சிட்டான் திரும்பி.
அப்போ அந்த பகுதியோட இதோடைய தொடர்ச்சி தான் அதெல்லாமே, சும்மா கிடையாது. நாங்கள் இங்கே இருந்தோம், எங்களை நீங்கள் விரட்டினீங்க, உங்கள் இறை தூதர் தான் விரட்டினாருங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு.